அனைவருக்கும் இரவு வணக்கம். விவேக் எனும் வியாபாரி கொடுங்கால் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தான். கொடுங்கால் சிறு ஊர். அங்குள்ள மக்கள் அப்பாவிகள். ஆனால் விவேக் வியாபாரம் செய்வதில் படு புத்திசாலி. எப்பேற்பட்ட சரக்கையும் விற்று விடுவான், பணமாக்கி விடுவான். அந்த ஊரில் அவன் கடை மட்டுமே இருப்பதால் அந்த ஊரில் உள்ளவர்களும் வேறு வழி இல்லாமல் அவனிடமே பொருட்களை வாங்குவர். இதனால் எப்படியும் நம்மிடம்தானே வாங்க வருவார்கள் என்ற நம்பிக்கையில் கடையில் பல சரக்குகளில் கலப்படம் கலந்து வியாபாரம் செய்வான். இதனால் பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து கொண்டதும் உண்டு. என்ன செய்வது? அவனை தவிர அந்த ஊரில் பணம் போட்டு கடை நடத்த முடியாதே. ஒரு நாள் மதியம் 3 மணி இருக்கலாம். கடையில் கூட்டமும் இல்லை. ஒரு கார் வந்து கடை ஓரத்தில் வந்து நின்றது. காரில் இருந்து நவநாகரிகமான ஒருவர் இறங்கி கடையை நோக்கி வந்தார். விவேக் வருபவர் பெரும் பணக்காரராய் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். வந்தவரின் நடை உடை பாவனைகள் அப்படி இருந்தன. இங்கு விவேக் அவனிடம் கேட்டார். நான் தான் விவேக், நீங்கள் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் பக்கத்து டவுனுக்குள்ளே ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறேன். எங்கள் கடையில் மொத்த சரக்கை உங்களை மாதிரி ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன கடையில் நாங்களே கொண்டு வந்து சப்ளை பண்ணிடுவோம். அதுக்கான விலையும் உங்களுக்கு வியாபாரமான தொகையும் வாரமோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை எங்கள் ஆளுங்க வந்து வசூல் பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.